இந்த இவிஎம் மிஷினில் வெற்றி பெற்ற அயோக்கிய நாய்கள் நீதிமன்றத்தை கட்டுறதுக்கு முன்னாடி நீதிபதிகளை உருவாக்கிட்டு தானே நீதிமன்றம் கட்டணும். இப்போ நிலம் வாங்காமல் ஒருத்தன் வீடு கட்ட முடியுமா சொல்லுங்கள்? நிலம் வாங்காமல் ஒருத்தன் வீடு கட்ட முடியுமா? அப்போ நீதிபதிகளை தேர்வு செய்யாமல் நீதிமன்றத்தை கட்டி முடித்து பழைய நீதிபதிகளை ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்க வேண்டும் என்றால் இது கொத்தடிமைத்தனம் இல்லையா? ஒரு நீதிபதிகளவே கொத்தடிமையாக வேலை பார்க்கக்கூடிய அந்த அவலத்தை இந்தியாவில் தான் பார்ப்பீங்க. அதில் என்ன பேசுகிறான் பாருங்கள். அணு உண்டு தயாரிக்கிறானா 10 நாட்டை போய் இந்தியாக்காரன் இது பண்ணுவானா? நான் இந்தியாவை கேவலமாக பேசலை. இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதியை நீதிபதிகளை செலெக்ஷன் பண்ணி வைத்து கொண்டு அதுக்கு பிறகு தான் நீதிமன்றம் கட்ட வேண்டும். ஒரு நீதிமன்றத்துக்கு பழைய நீதிபதிகளை 4 நீதிமன்றத்துக்கு நியமிக்கிறீங்க. ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க. இது கொத்தடிமை இல்லையா? இதை வீடியோ பார்ப்போம். இதை வாசகத்தையும் படிங்க, இந்த வீடியோவும் பாருங்கள். என்ன அப்போ தான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். நியூஸ் வந்திருக்காது. என்னன்னா சிப்ரி 2026 அப்படின்ற ஆய்வறிக்கை உலக நாடுகள் எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கி இருக்காங்க, யார் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டீடைல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பிரமிப்பான ஒரு நியூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை எண்ணிக்கையில 10 அதிகப்படுத்திருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 180 அணு ஆயுதங்கள் இருக்கு. பட் மேட்டர் அது கிடையாது. இந்த அணு ஆயுதங்கள்ல 12 அணு ஆயுதங்களை ஆபரேஷனலி ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவரத்துக்கு தயார் நிலையில இந்தியா வச்சிருக்கு. அதுவும் இந்த ஏவுகணைகளை ஆழ்கடல்ல வச்சிருக்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்றதுதான். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு அணு ஆயுதம் அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அதோடைய வாரட் தனியா இருக்கும், மிசைல் தனியா இருக்கும், கேனிஸ்டர் தனியா இருக்கும். போர்க்கால சூழல்ல நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய NCA பிரதமர் தலைமையில முடிவெடுக்கும் போது எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வருவாங்க. ஒரு டைம் ஆகும். ஆனா இப்போ ஒரு அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12 அணு ஆயுதங்கள் ஏவரத்துக்கு ரெடியா, அதுவும் நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள்ல ரெடியா இருக்கு அப்படின்னா இது பாகிஸ்தான் மற்றும் சைனா 2 பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரு அம்பிகுட்டி வந்து கொடுக்குது. இந்தியாவுக்கு எதிராக இந்த 2 நாடுகள்ல யாராவது ஒருத்தர் இல்ல 2 நாடுகளுமே சேர்ந்து அணு ஆயுதத்தை பிரயோகிக்கணும்னு நினைச்சாங்கன்னா 12 அணு ஆயுதங்கள் இந்தியால இருந்து சிரிப்பாயும் அது எங்க இருந்து வரும்னே தெரியாத தடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்ற போது உலகத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது இதுவரை பார்த்திருக்காத, நம்ம பார்க்காத ஒரு புது இந்தியாவுடைய முகத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடு. முக்கியமாக கேரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே நம்ம ஃபர்ஸ்ட் லைன் தான் அப்படின்றது உங்களுக்கு எல்லா ஃபர்ஸ்ட் லைன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க அதை கம்பேர் பண்ணி எடுத்து பார்த்துங்க. எந்த நியூஸ் எப்போ வந்திருக்கு, யார் பிரேக் பண்ணால் டிவிக்காரர்கள் அதே மாதிரி யூடியூப்பில் இந்தியா லெவலில் இருக்கவங்க கூட பிரேக் பண்ணாத விஷயத்தெல்லாம் நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். பல வெளிநாட்டு தலைவர்களோட பேட்டிகளை போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம வியூவர்ஸுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்போது ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கிறதாக எல்லா இதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் காலையில் படிச்சிருப்பீங்க. ஏன்னா இது நான் நைட்டில் எடுக்கிறேன், நாளைக்கு மீன்ஸ் இன்னைக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நேற்று எடுத்தது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்னென்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிடுச்சு. இந்த கையெழுத்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனி சக்கரை சித்தப்பு பேப்பரில் எழுதி நக்கப்புன்ற மாதிரி ஒரு பழமொழி சாமானமாக சொல்லுவாங்க நம்ம ஊரில். அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் தான் இப்போ கையெழுத்தாயிருக்கு. எனவே இந்த ஒப்பந்தம் வந்திருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் இதில் எந்த மாதிரியான மரண அடி, அதாவது நாசக்காடாயிருச்சு அமெரிக்கா. அதாவது கெமேனி என்ன சொல்லிட்டு அவர் இறப்பதற்கு முன்பு பல ஆண்டு காலமாக அவர் கிட்டத்தட்ட 90 வயது நெருங்கிய சூழலில் தான் அவர் இந்த ராக்கெட் தாக்குதலில் இறந்துருக்காரு. ஸோ இதில் என்ன அப்படின்னா அவர் நீண்ட நாளாக சிரிச்சுட்டே சொன்னது என்னன்னா, ஐயோ சாவு எனக்கு வயசாயிடுச்சுங்க, நானே திடீர்னு மறந்துச்சுவேன், காலையில் எந்திரிப்பேனான்னு தெரியாது. இதில் அவன் தாக்குதல் நடத்தி நான் சாக போறேன்றதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவனுக்கெல்லாம் நான் மண்டியிட முடியாது. நான் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எங்களுடைய கொள்கைகள், ஈரானுடைய கொள்கைகள், எதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம், எதற்காக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நாங்கள் எதிர்த்து இவ்வளவு நாள் இந்த பொருளாதார தடைக்கு இடையிலையும் நாங்கள் போயிட்டு இருக்கோம், இதை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த இவிஎம் மிஷினை பற்றி, இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி ஆளக்கூடிய
பிரதமர் முதலமைச்சர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இந்த நீதிபதிகளில் ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு வேலை செய்கிறான். அப்போ உலகத்தில் கொத்தடிமை யார்? கொத்தடிமை யார்? ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கிறான். ஒரு நீதிபதி 3 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கிறான். அப்போ நீதிபதிகளை உருவாக்கிட்டு நீதிமன்றம் கட்ட வேண்டும். அப்போ நீதிபதிகளை உருவாக்காமல் பழைய நீதிபதிகளுக்கு புதிய கட்டடத்தை கட்டி ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்க வேண்டுமென்றால் கொத்தடிமை யார்? ஒரு நீதிபதியை கொத்தடிமையாக வேலை பார்த்தேன் என்றால் இது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் இருக்கா இல்லையா? இல்லை. இந்தியா அரசியலமைப்பு சட்டம் என்பது போலியானது. எவனாவதும் படித்து எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாக உருவாக்கிட்டு இவனுகள் இவிஎம் மிஷின் மூலமாக ஓட்ட திருடி ஆளக்கூடியவன் ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக வேலை செய்யணும் என்றால் ஒரு சாதாரண வாட்ச்மேனை கூப்பிட்டு, ஏப்பா இந்த 4 வீட்டுக்கு நீ ஒரு ஆள் தான் வாட்ச்மேனுன்னு சொன்னான், வாட்ச்மேனு போயா, ஏய் ஒரு வீட்டு தான் வாட்ச்மேனை வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த சுயமரியாதை கூட இல்லாமல் இந்த மாதிரி நீதிபதி என்ற அயோக்கிய நாய்கள், தற்கூரிகள், படித்த தற்கூரிகள், அடிமையாக வேலை பார்க்கக்கூடிய கொத்தடிமை இந்தியாவில் இருக்கிற நீதிபதிகளை கொத்தடிமையாக வேலை பார்க்காதே. ஒரு நீதிபதிக்கு ஒரு நீதிமன்றம் வேண்டும். ஒருத்திக்கு ஒருவன் சொன்னீங்க. அது மாதிரி ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி இருக்கலாம். 4 நீதிமன்றத்துக்கு ஒரே நீதிபதி என்றால் இது நாடா? இதில் அணு உண்டு வச்சுருக்கோம், கடல் கடியில் வச்சுருக்கோம், நாங்கள் வல்லரசு என்று சொல்கிறது இது ஓட்டை திருடி ஆளக்கூடிய நாடு. அது வல்லரசு நாடாக இருக்க முடியாது. இதில் பிரதமர் முதலமைச்சர் அயோக்கிய பெயர் ஒரு அரசு ஊழியர்களை ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி தான் இருக்கணும். ஒரு இந்தியாவுக்கே பிரதமர்னு ஒருத்தர் இருக்கான். இந்தியாவை பூரா ஆளக்கூடிய ஒரு எச்சிக்கல்ல நாய், பிராத்தலுக்கார நாய் ஒரு ஆள் தான் ஆளுவானான். ஆனால் 4 நீதிமன்றத்தை ஒரு நீதிபதி வேலை செய்யணுமென்றால் இது அயோக்கியத்தனம் இல்லையாட பிரதமர் பொண்டு பயலே. இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தையும் செருப்பால் அடிக்க விட்டுறாத. மரியாதையாக ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதின்னு அறிவித்து ஏற்கனவே படிச்சுட்டு நீதிபதியாக இருக்கிறவனுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடு. இல்லை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷின் குற்றத்தை நிறுவிடான்னு சொல்லு. நான் நிரூபித்து விட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிறதுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறேன் 75 நாளைக்குள்ளே. தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி விலகு. நான் நிரூபித்த பிறகு இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் நிரூபித்த உடனே இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதியும் பதவியை விட்டு விலகு. கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி தேர்தல் நடத்துவோம்.